இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது தலைப்புல நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வீடியோ, கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருமே பார்க்கணும். நொறுங்கி தின்றால் 100 வயது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா அது கண்டிப்பா இந்த ஜெனரேஷனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நிறைய பேருக்கு சாப்பிடுறதுக்கு நேரமே இல்லைன்னு கூட சொல்லலாம். காய்கறிகளையும் பழங்களையும் தோலோடவும் விதைகளோடவும் சாப்பிடுற காலம் மாறி போய் இன்னைக்கு தோலையும் விதைகளையும் நீக்கிட்டு சாப்பிடுற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. அவ்வளவு ஏங்க உணவு முறைகளை கூட இப்போ தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா சாப்பிடுறதுக்குன்னு நிறைய பேரு சீட்லெஸ் பழங்களையே விரும்பி சாப்பிடுறாங்க. தர்பூசணியில இருந்து திராட்சை வரைக்கும் எல்லா பழங்களுமே விதைகள் இல்லாமல் தான் இப்போ கடைகளிலே விற்று வராங்க. இதோட விலை கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் வாயில் தென்படாமலே நம்ம சாப்பிடுற சுகம் இருக்கே, அது மக்களுக்கு அதிகம் இருக்கு. அதனாலதான் இதை அனைவருமே விரும்பி சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடுற இந்த சீட்லெஸ் பழங்கள் ஆரோக்கியமானதா நினைக்கிறீங்களா? அது ஆரோக்கியமா இல்லையா என்றுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயற்கையாகவே விதைகள் இருக்கிற பழங்கள் தான் உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ விதை இல்லாத திராட்சை, தர்பூசணி, பப்பாளி, ஆரஞ்சு, நிறைய பழங்கள் சுவைக்காகவும் லாபத்துக்காகவுமே கடையில விற்று வராங்க. இந்த மாதிரி வணிக நோக்கத்தோடையே கொண்டு வரப்பட்ட பழங்கள் தான் இந்த சீட்லெஸ் பழங்கள் என்று சொல்லலாம். இந்த சீட்லெஸ் பழங்கள் இயற்கையோட சமச்சீர் நிலையை குறைக்குது. ஒரு பழம் எப்படி உருவாகணும் என்று இயற்கை தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனா இயற்கை தீர்மானிக்கிற விஷயத்துல நம்ம மாதிரி மக்கள் இப்போ அதை மாத்தி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மாத்தினால் அது என்ன ஆகும்? உடலுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக ஏற்படுது என்று சொல்லலாம். ஒவ்வொரு விதையிலுமே கண்டிப்பா ஒரு பயன் இருக்கும். அந்த மாதிரி பன்னீர் திராட்சையில் இருக்கும் விதைகளை நம்ம சாப்பிடும் பொழுது அதில் உள்ள இருக்கும் ரெஸ்விராட்ரோல் என்ற ஒரு பொருள் புற்றுநோயை குணப்படுத்தும் என்று ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. வெளிநாடு சந்தையில பாத்தீங்கன்னா திராட்சைகளோட விதைகளை ஒரு கிலோ $1500 வரைக்கும் விற்று வராங்க. ஆனால் இங்கு உடலுக்கு நன்மை தராத சீட்லெஸ் பழத்தையே வாங்க ஆர்வம் காட்டுறாங்க. விதையில்லா பழங்களை அதிகம் வாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் பழங்களை முழுசா சாப்பிடுறது மட்டும் இல்லாம அந்த இனிப்பு சுவையை மட்டும்தான் விரும்புறாங்க. மேலும் ஜூஸ் கடையில கூட விதைகள் இல்லாத பழங்களை தான் அதிகம் வாங்கி யூஸ் பண்றாங்க. ஏன்னா விதைகள் இல்லாமல் ஜூஸ் போடுறது அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும். பழங்களில் கூட சீட்லெஸ் பழத்தை தான் மக்கள் அதிகம் விரும்புறாங்க. அதனால் சீட்லெஸ் பழத்தையே அதிகம் விற்பனையும் செய்யறாங்க என்று சொல்லப்படுது. இந்த சீட்லெஸ் பழங்கள் என்னதான் இனிப்பா இருந்தா கூட அது நம் உடலுக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தரவே தராது. சீட்லெஸ் பழத்துல கலக்கும் ரசாயனம் பழங்களை சீக்கிரம் கெட்டு போகாமலே பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம அதில் இருக்கும் ரசாயனம் சில பேருக்கு அலர்ஜியை கூட ஏற்படுத்துது. மேலும் உடலுக்கு அந்த சக்தியையும் தரவே தராது. இந்த பழங்கள் புற்றுநோயை உருவாக்குவதற்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு என்று ஆராய்ச்சியில கூட சொல்லியிருக்காங்க. முக்கியமான காரணம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சீட்லெஸ் பழத்தோட ஜீன்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த விதைகளால் உருவாகும் பழங்களை நம்ம சாப்பிடும் பொழுது சாப்பிடுறவங்க ஜீன்குள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உண்டாகும் என்று சொல்லப்படுது. என்ன நேயர்களே, சீட்லெஸ் பழத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா நாங்கள் எல்லோரும் சீட்லெஸ் பழத்தை வாங்குவதை நிறுத்திட்டோம். அதே மாதிரி நீங்களும் நிறுத்தணும்னா மறக்காம இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கணும், பயன்பெறணும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கும் தெரியட்டும், பயன்பெறட்டும். இனிமேல எல்லாரும் விதையுள்ள பழங்களை மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.